வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோகிலா வெளியே ஆர்வத்துடன் வந்து பார்த்தாள். நிலா வெளிச்சம் வெள்ளமாய் தழும்பி கிடந்தது. தூரத்தில் கைகாட்டி இறங்கி இருந்தது. வீட்டுக்கு சற்று தள்ளி ஓடிய தண்டவாளங்கள் இணைந்து ஒரே மனசாய் காதல் தம்பதியாய் கிளுகிழுத்து கொண்டு நிலவில் மயங்கி கிடப்பதாய் கற்பனை செய்து கொண்டு உள்ளே வந்தாள். மேற்கு புறம் ஸ்டேஷன் ஒற்றை விளக்குடன் வரப்போகிற 9:30 மணி பேசஞ்சருக்கு காத்திருந்தது. கொல்லைப்புறத்து பன்னீர் மரங்கள் அந்த பேசஞ்சரில் வருகிற மனோகரனுக்கு மௌனமாய் மரியாதையாக காத்திருப்பது போல ஆடாமல் அசையாமல் நின்றது. காத்து கூட கட்டி போட்டாப்புல கிடக்கு, ஒரு இலை அசங்கல என்றவள் கொல்லைப்புறத்துக்கு போய் அங்கே துணி துவைக்கிற கல்லின் மேல் ஏறி கிழக்கு புறத்தை பார்த்தாள். பேசஞ்சர் வருகிற சத்தத்தை கூட கேட்க முடியவில்லை. பெருசா கை காட்டிய மட்டும் இறக்கி விட்டுட்டான் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே போய் சலவை வேஷ்டி துண்டு சோப் எல்லாம் எடுத்துக்கொண்டு எரிந்து கொண்டிருந்த வெந்நீர் அண்டாவுக்கு பக்கத்தில் இருந்த சிமெண்ட் தொட்டியின் மீது வைத்தாள். இந்த பேசஞ்சர் இப்படித்தான் ஒவ்வொரு தந்தி கம்பமா எண்ணிட்டு நிதானமா வரும். பேரு தான் 9:30 மணி பேசஞ்சர், மணி 10 ஆகுது என்ற மறுபடியும் தன் மனசின் அடங்காமையை வெளிப்படுத்தி கொண்டு கல்லின் மீது ஏறி பார்த்தாள். உற்று கேட்டதில் ரயில் என்ஜின் வரும் சத்தம் நிதானமாய் கேட்டது. 2 நிமிடத்தில் அதன் விளக்குகள் முன்னேறி வருவதை பார்த்தாள். அப்பாடி, இத்தனை நேரமாக்கும் என்று அங்கிருந்து குதித்து வெந்நீரின் சூட்டை தொட்டு பார்த்துவிட்டு சமையலறை சிம்னி விளக்கை எடுத்து கூரையில் இருந்து இறங்கிய கம்பியில் தொங்க வைத்தாள். முன்னறையில் அம்மா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். சுவாமிக்கு சாயந்தரம் போட்ட மல்லிகை மாலை அவள் மனசை போல மனத்தை பரப்பி கொண்டிருந்தது. படுக்கையெல்லாம் சரியாய் இருக்கிறதா என்று ஒரு குறுகுறுப்புடன் நோட்டமிட்டாள். மத்தியானம்தான் டிரான்சிஸ்டருக்கு புது செல் வாங்கி போட்டிருந்தாள். இன்னைக்கு பார்த்து 10 மணிக்கு சிட்டி பாபு வீணை வாசிக்கிறாரு. நாம கூட 2வது தான். முதல்ல டிரான்சிஸ்டரை வைம்பாரு. சில வினாடிகள் நிலம் அதிர, சமையலறை எவர் சில்வர் டம்ளர் அதிர்ந்து ஆடி உருள பேசஞ்சர் வீட்டை கடந்து போனது. இன்னும் 5 நிமிஷம். சிம்னியின் மங்கிய வெளிச்சத்தில் ஒரு தரம் கண்ணாடி பார்த்து முகம் துடைத்து நெற்றி பொட்டை திருத்தி உதட்டை சுழித்து கழுத்து வேர்வையை ஒற்றி லேசாய் பவுடர் தூவி புடவை மடிப்பை நீவி திருப்தியுற்று கதவை திறந்து வாசலில் நிலவு வெளிச்சத்தில் சற்று பரவசமாகி அதன் சாயந்தர கோலங்களில் கால் பாவாமல் வேலியின் தடுப்பை மீறி தெரிந்த ஸ்டேஷனில் பார்வை பதிய பேசஞ்சரின் கடைசி பெட்டி சிவப்பு விளக்கு தூரத்தில் மறைந்து கொண்டிருந்தது. தண்டவாளங்களின் நடுவே நிலா வெளிச்சத்தின் ஒத்துழைப்போடு மனோகரன் மெல்ல நிதானமாய் வருவது தெரிந்தது. இங்க அவ அவ பார்க்கணுமே பார்க்கணுமேன்னு ஒரு வாரமா துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயா, ரொம்ப நிதானமா தண்டவாள ஸ்லீப்பர் கட்டையை எண்ணிட்டு வராரு. ஆவல் தாங்காமல் வேலிப்படலை திறந்து சில அடிகள் வைத்தாள். ஊர் மௌனமாய் கிடந்தது. கோபுரத்தின் விளக்கு பிரகாசமாய் தெரிந்தது. மனோகரன் அருகே வந்து விட்டான். வாங்க சார், இன்னைக்கு வண்டி லேட் என்றவள் அவன் கையில் இருந்த சூட்கேஸை வாங்கி கொண்டாள். போற போக்கு பார்த்தா ஸ்டேஷனுக்கே வந்துடுவ போல இருக்கு. மனோகரன் குரல் லேசாய் கம்மி இருந்தது. பின்ன என்றவள். ஆமா, வாட்ச் என்னாச்சு, கட்டிக்க மறந்துட்டீங்களா என்றாள். இஷ், மெல்ல. 2 பேரும் உள்ளே வந்தார்கள். நான் கேட்டதுக்கு பதில் வசந்தி தான் கேட்கணும். வரப்ப அவளை அடிச்சிட்டேன், அதில் வாட்ச் நின்றுடுச்சு, கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். வசந்தி மனோகரனின் மனைவி. போர்டிகோவில் டொயோட்டோ நின்றிருந்தது. டிரைவர் ஓரமாய் போகன் வில்லா மறைவில் சிகரெட் ஊதி கொண்டிருந்தார். முன்புற லான் மெர்க்குரி வெல்வெட்டாய் தின் என்றிருந்தது. காங்கிரீட் பாதை சுத்தமாய் கழுவி விடப்பட்டிருந்தது. பங்களாவின் உள்ளே ராஜகுரு 2 டெலிபோன்களில் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தார். மிஸ்டர் கோபாலரத்தினம், என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் மக வசந்திக்கு விவாகரத்து வாங்கி தரணும். உங்க மற்ற கேஸ்களை கட்டி எறியுங்க. எத்தனை 1000 பீஸ் வேணும்னாலும் தர்றேன். எதிர்குரல் சிரித்தது. மன்னிச்சிடுங்க மிஸ்டர் ராஜகுரு, நீங்க பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், விவரம் உள்ளவர். உங்க மாப்பிள்ளை மேல இருக்கிற கோபத்துல சட்டத்தின் போக்க மறந்துட்டு பேசுறீங்க. விவாகரத்து உங்க கம்பெனியில மேனுஃபேக்சர் ஆகிற லேத் அல்ல, ஓடி போய் வாங்கிட்டு வர.
பொறுமையா இருங்க மிஸ்டர் மனோகரன், வரட்டும் பேசி தீர்த்துக்கலாம். பொறுமையா இருங்க மிஸ்டர் மனோகரன் வரட்டும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க அந்த இடியட்டோட ஃப்ரெண்ட், அப்படித்தானே தட்டி கழிப்பீங்க என்றவர் அந்த போனை வைத்துவிட்டு அடுத்த போனில் கேட்டார். என்ன ஏசுநாதன், நீங்க என்ன சொல்றீங்க? சாரி சார், இதுல நீங்க தான் பொறுமையா இருக்கணும். மிஸ்டர் மனோகரன் வரட்டும், லெட் அஸ் டிஸ்கஸ் வித் ஹிம். என்னையா அவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? வரட்டும், ஐ வில் ஃபயர் ஹிம். என் பொண்ணை தொட்டு அடிக்க எத்தனை தைரியம் வந்திருக்கணும்? சார், இதெல்லாம் குடும்பத்தில் சகஜம். மனசு இதில் சுழல விடாதீங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம சில்வர் ஃபால்ஸ் எஸ்டேட் சம்மந்தமான ஜட்ஜ்மெண்ட் வருது. உங்களுக்கும் சேர்த்து ஏர் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். கட்டாயம் வரணும் நீங்க. நான் எதுக்குய்யா? நீங்க போனா போதாதா? தீர்ப்பு நமக்கு எதிராக இருந்துட்டா செக்ரட்டேரியட்டில் சில காரியங்களை உடனே பண்ணணும். அதுக்கு நீங்க இருக்கணும் சார். இப்போ என்ன பண்ணணும்? கவலைப்படாமல் தூங்குங்க சார். ராஜகுரு ரிசீவரை வைத்துவிட்டு சில வினாடிகள் அமைதியானார். எதிர் அறையில் இருந்து டோனா சம்மரின் டிம் ஆல் தி லைட்ஸ் ஸ்டீரியோவில் இருந்து ஹாலை நிறைத்தது. பளீர் என்ற தும்பை பூவாய் வந்த வேலைக்காரன், சார் மணி 9:10, வைட்டமின் கேப்சியூல் சாப்பிடணும் என்ற வெள்ளி டம்ளரில் தண்ணீருடன் நின்றான். ராஜகுரு மாத்திரையை விழுங்கினார். முன்னால் இருந்த இன்டர்காம் ஒலித்தது. சார், நான் PA பிரபுராம், உங்களை பார்க்கணும்னு அகமதாபாத்திலிருந்து ஷியாம் பிரசாத் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸில் காத்திருக்கார். எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட்? சரியாக 9 மணிக்கு சார். செட் 8:50க்கு ஏன் நீ ஞாபகப்படுத்தலை? சாரி சார், நீங்கள் லாயரோட பேசிகிட்டு இருந்தீங்க. என்றார் உருமலுடன். ஐ ஆம் கம்மிங். பிரான்சிஸ் என்ற சத்தம் கொடுத்தார். பிரான்சிஸ் பூனை போல வந்து நின்றான். டிரைவரை வண்டி எடுக்க சொல்லு. வசந்தி அம்மாவை டைனிங் ஹாலுக்கு போக சொல்லு. நான் வர லேட் ஆகும். என் பெட்ரூமில் ஸ்காட்ச் மட்டும் எடுத்து வை. முக்கியமான ஃபோன் மட்டும் வந்தா கெஸ்ட் ஹவுஸுக்கு கனெக்ஷன் கொடு. ஒரு நிமிடத்தில் டொயாட்டா கூர்காவின் சல்யூட்டுடன் மெயின் ரோட்டில் வழுக்கியது. அவர் போனது தெரிந்ததும் வசந்தி ஃபோனிடம் வந்து டயல் செய்தாள். லேடி டாக்டர் விமலா தானே? நான் வசந்தி. வாந்தியும் மயக்கமுமா இருக்கு டாக்டர், உடனே வர்றீங்களா? சாதகமான பதில் வந்தது. வசந்தி வயிற்றை பிடித்து கொண்டு வாஷ் பேசினுக்கு போனாள். சமையல் அறையில் சிக்கன் ஃப்ரை தயாராகி கொண்டிருந்தது. பாக்யம், மசன்னு உட்கார்ந்துருக்காத, டைனிங் டேபிளை தயார் பண்ணு. சின்னையா வர நேரம், ஒரு நிமிஷம் பொறுக்க மாட்டார் என்ற சமையல்காரர் மாணிக்கம் தன் உதவியாளை தயார் பண்ண ஆரம்பித்தார். அதெல்லாம் தயார் பண்ணியாச்சு. சின்னையா வர வேண்டியதுதான். கோழியை வைக்க வேண்டியது, பிராந்தி பாட்டில திறந்து ஊற்ற வேண்டியது. இன்னைக்கு புதுசாவா நடக்குது? ரயில் தண்டவாளத்தில் போகிற மாதிரி இங்கே எல்லாமே ஒரே சீராக நடக்குதே டைம் பிரகாரம். அப்படித்தான் இருக்கணும் என்றவர் கேஸை குறைத்துவிட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்தார். ஆனால் போகிற போக்கு பார்த்தா மத்தியானத்திலிருந்து தண்டவாளத்திலிருந்து ரயில் இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றார் மாணிக்கம். விவரமா சொல்லு என்றாள் பாக்யம் மெல்லிய குரலில். மனோகரன் ஐயா வசந்தி அம்மாவை அடிச்சு போட்டுட்டு ரயில் ஏறிட்டாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே. கரெக்டாக வெள்ளியாச்சுன்னா அவர் வெளியூர் போகிறாரே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முழுங்காதையா, முழுசா சொல்லு. நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? முதல்ல பாத்திரத்தை இறக்கி வெயி, பாலை சூடு பண்ணி ஒரு டம்ளர் கொடு. பாத்தியா? மாணிக்கம் பாலை குடித்துவிட்டு சொன்னான். மனோகரன் வசதி இல்லாதவர், ஆனால் அறிவாளி. அதனால தான் வசந்தி அம்மாவை கட்டி வச்சாரு பெரிய ஐயா. ஆனால் பணம் இருக்கிற இடத்துல குணம் இல்லை. மனோகரனுக்கு 1 வருஷத்துலேயே கசந்து போச்சு. அவர் கல்யாணத்துக்கு முன்னாலேயே கோகிலான்னு ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு. பெரிய ஐயா மிரட்டலுக்கு பயந்து வசந்தி அம்மாவை பண்ணிட்டதால அந்த பெண்ணை பண்ணிக்க முடியல. இப்போ 1 வருஷமா வாரம் தவறாம வெள்ளிக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை வந்துடுறாரு. கொஞ்ச நாள் யாருக்கும் தெரியாம இருந்தது. அப்புறம் வசந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்பப்போ அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு மத்தியானம் வசந்தி அம்மா ஓவரா பேசிட்டாங்க. இவரும் கையை நீட்டிட்டாரு. அதை பெரியய்யா கிட்டையும் சொல்லி கோகிலா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இவர் ஆச்சா போச்சான்னு விவாகரத்து பண்ணிட்டு உனக்கு வேற மாப்பிள்ளைய பண்ணி வைக்கிறேன்னு குதிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டரம்மா வந்தாங்க. இந்த கூத்துல தமாசு என்னன்னா, வசந்தி அம்மா 3 மாசமா முழுகாம இருக்காங்க. இதுல எங்க போய் விவாகரத்து பண்றது? இந்த விஷயம் இன்னும் பெரியய்யாவுக்கு தெரியாது. சரி, நமக்கு எதுக்கு இந்த விஷயம் எல்லாம்? பெரிய இடம். ஆமா, சின்னையாவுக்கு கல்யாணம் காட்சின்னு உன்னையும் காணமே. அவருக்கு நெதமும் கல்யாணம்தான். பையன் பண்ணா தப்பில்லை, மாப்பிள்ளை பண்ணா தப்பு. இதைத்தான் பெரிய இடங்கிறது.
மாணிக்கம் எழுந்து சமையலில் கடைசி கட்ட வேலைகளை கவனிக்கப் போனார். பாக்கியம் பாத்திரங்களை கழுவி வைக்க எழுந்தாள். கதவு திறந்தது. பிரான்சிஸ். சின்னையா வந்துட்டாருங்களா என்று கேட்டார் மாணிக்கம். மாணிக்கம், இங்க வாங்க என்று மெல்ல கூப்பிட்டான் பிரான்சிஸ். சின்னையா ரொம்ப குடிச்சிட்டு காஸ்மோபாலிட்டன் கிளப்ல கிடக்கிறாராம். போன் வந்திருக்கு. தூக்கித்தான் கார்ல படுக்க வைக்கணும். நீங்க வாங்க என்றான். இப்படி குடிச்சா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் பிரான்சிஸ்? கொஞ்ச நாளைக்கு தான், டாக்டர் சொல்லிட்டாரு. முற்பகலில் வெயில் காந்திக் கொண்டிருந்தது. நிழல் கூட வெப்பமாக இருப்பது போல் உணரப்பட்டது. பன்னீர் மரங்கள் உயிரிழந்து நின்றது. வேலிப்படலில் 4-5 காகங்கள் கரைந்தது. இனிமே யாரு விருந்தாளிக? ஐயாதான் வந்தாச்சே என்று கோகிலா சிரித்தாள். மனோகரன் திண்ணையின் சிமெண்ட் வழுவழுப்பில் படுத்து தினசரியில் ஆழ்ந்திருந்தான். பக்கத்தில் கோகிலா தன் புது பாவாடையில் பூ வேலை செய்து கொண்டு. என்ன சொன்ன? இனிமே யாரு விருந்தாளின்னு? அப்ப நான் விருந்தாளியா? எனக்கு நீங்க தானே விருந்து தரவரு. வர வர கண்ட புஸ்தகம் எல்லாம் படிக்கிற போல இருக்கு. இனிமே தினசரி வந்துடுங்க. இல்லைனா இங்கேயே தங்கிடுங்க. உங்க பக்கத்திலேயே உட்காந்து ஒன்னையும் படிக்காம உங்களையே பார்த்துக்கிட்டே இருந்துடுறேன். என் மாமனார் நேரா ரிவால்வரை தூக்கிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடுவார். யார? உன்ன. அதானே. அவருக்கு நம்ம விஷயம் தெரியுமா? நேத்து வசந்தி சொல்லி இருப்பா. அவர் என்ன செய்வாரு? என்ன வேணும்னாலும். அப்புறம் அப்புறம் என்ன? எதுவும் நடக்கலாம். ஆனா அதுக்காக கோகிலாவை நான் மறக்கணும்னோ இழக்கணும்னோ அர்த்தம் இல்ல. மறக்கணும் இல்ல இழக்கணும்னு தானே என்னை ஷூட் பண்ணிடுவார்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் எதுவும் தொடராதா கோகிலா? அந்த வம்சத்தையே பூண்டோட ஒழிச்சிட்டு தான் உன்னை தேடி வருவேன். இந்த ஆத்திரமும் வேகமும் உங்களுக்கு எப்படிங்க வருது? ரொம்ப நிதானம்னு நான் மனசுக்குள்ள சொல்லி சொல்லி அந்த குணம் எனக்கும் வரணும்னு தவசில்ல இருக்கேன். அப்படி ஒரு கட்டம் கட்டாயம் வந்தா அந்த நிதானம் மாயமாயிடும் கோகிலா. அதெல்லாம் வேண்டாங்க. என்னைக்கும் இந்த நிதானம், இந்த அன்பு, இந்த கேலி, இந்த அறிவு மாறாம நான் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இதுக்குத்தான் சுவாமி கிட்ட தினமும் வேண்டிக்கிறது. என்ன நீங்க பொண்டாட்டின்னு பகிரங்கமா சொல்லிக்க வேண்டாம். தாலி கட்டிட வேண்டாம். ஊருக்குள்ள ஊர்வலமா கை கோர்த்து கூட்டிட்டு போக வேண்டாம். தனி பங்களா, கல்லுக்கல்லா நகைகள், பேங்க்ல ஆயிரக்கணக்கான பணம்னு எனக்கு எதுவும் வர வேண்டாம். நீங்களும் மாறாத உங்க பிரியமும் எனக்கு போதும். மத்தபடி பகிரங்கமா என்ன உங்க பொண்டாட்டின்னு அங்கீகாரம் பண்ணாட்டியும் ஊரெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கவலை எல்லாம் உங்க மேலதான். நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். உண்மைதான். 11 மணிக்கு வர வேண்டிய பேசஞ்சருக்கு முன் கூட்ஸ் வண்டி பர்லாங்காய் முக்கி முனகி கொண்டு தாண்டி போயிற்று. அது போய் 1 நிமிஷம் வரை காது அடைபட்டு கிடந்தது. வாசலில் கட்டியிருந்த கன்றுக்குட்டியின் துள்ளல் இன்னும் தீரவில்லை. எதிர் வீட்டில் ஏதோ சண்டை. கூட்ஸ் வண்டி இரைச்சலே தேவலை என்று தோன்றியது. உள்ள போலாங்க. சண்டை போடுறதுக்கா? சி, நான் ஏன் போடணும்? அதுவும் உங்ககிட்டயா? ஒரு கட்டம் வந்தா இருக்கவே இருக்கு தண்டவாளம். ராத்திரி பேசஞ்சர் வர நேரத்துக்கு போய் படுத்துக்குவேன். ரொம்ப ஒழுக்கம். இத பாருங்க, நம்ம தெருவுல கார் வருது. பென்ஸ் மாதிரி இருக்கு. உங்க மாமனாரோ என்னவோ? மனோகரன் எழுந்து பார்த்தான். முகம் சுருங்கியது. என் மச்சன வண்டி. கார் சொல்லி வைத்தார் போல வேலிப்படல் முன் நின்றது. பின் சீட்டில் இருந்த வசந்தியின் அண்ணன் ஜெயவர்தனம் இறங்கினான். மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்தினால தான் வந்தேன் என்றான். அதனால் என்ன? உள்ள வாங்க என்றான் மனோகரன். விமல் நர்சிங் ஹோம் டவுனில் இருந்து கோபித்து கொண்டு ஒதுங்கி இருந்தது. 3 அடுக்கு கட்டிடம் மயன் மாளிகை போல் இருந்தது. ஒவ்வொரு செங்கல் உயர்வுக்கும் நிறைய பணக்கார நோயாளிகள் உபயம் செய்திருந்தார்கள். டாக்டர் மிஸ் விமலாவுக்கு இப்போது வயது 56. தன் 30களில் நிறைய பணக்காரர்களுக்கு சந்தோஷம் கொடுத்திருந்ததன் விளைவாய் லட்சக்கணக்கான மதிப்புடைய இந்த நர்சிங் ஹோம் அனாவசியமாய் வளர்ந்து விட்டது. அதுவும் ராஜகுரு நிறைய உபயம் செய்திருக்கிறார் என்று மேல் மட்டங்களில் கிசுகிசுக்கப்படும். தன் மனைவி இறந்த பின் ராஜகுரு தன் பணத்தினால் தற்காலிகமாக நிறைய மனைவிகளை சம்பாதித்து வைத்திருந்தார். இதில் டாக்டர் விமலாவுக்கு பட்டத்து ராணி அந்தஸ்து கொடுத்திருந்தார். அவருடைய டொயோட்டா அந்த அதிகாலையில் சீறிக்கொண்டு வருவதை பார்த்த கூர்கா அதே வேகத்தில் கேட்டை திறந்து விட்டான். கார் நேரே டாக்டரின் தனி அறை இருக்கும் கட்டிடத்திற்கு போய் நின்றது. ராஜகுரு உள்ளே ஓடினார். 5 நிமிடத்தில் தூங்கிக் கொண்டிருந்த டாக்டர் தொடர 4-5 நர்ஸுகளும் ஸ்ட்ரெச்சருடன் பணியாட்களும் ஓடி வந்தனர். பாதி பிரக்ஞை இழந்த வசந்தியை அலாக்காய் தூக்கி கொண்டு
எமர்ஜென்சி வார்டுக்குள் போனார்கள். நேத்து நீ வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி சொன்னியா? அப்போதே மனசு உடைஞ்சிருக்கா. சாப்பிடல, தூங்க போகல. ராத்திரி 2 வரை அவ ரூம்ல இருந்து மியூசிக் வந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் தூக்க மாத்திரையை விழுங்கி இருக்கா. வேலைக்காரி இவ ரூம்ல இன்னும் லைட் எரியுதேன்னு சந்தேகப்பட போய் தான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சது. வேலைக்காரி இவள் ரூம்பில் இன்னும் லைட் எரிகிறதே என்று சந்தேகப்பட போய்தான் எங்களுக்கு உண்மை தெரிந்தது. கதவை உடைத்து இங்கு வருவதற்கு மணி 4 ஆகிவிட்டது. எதையாவது பண்ணி வசந்தியை காப்பாற்று, குவிக் குவிக் என்ற ராஜகுரு மூச்சிறைக்க டாக்டர் விமலாவை அவசரப்படுத்தினார். பின்னால் ஜெயவர்த்தனம் இன்னொரு காரில் வந்திருந்தான். நீ மாப்பிள்ளைய எங்கிருந்தாலும் கூட்டிக்கிட்டு வா. லாயர் ஏசுதாஸுக்கு ஃபோன் பண்ணி நான் டெல்லி வரலைன்னு சொல். ஷியாம் பிரசாத்தை இன்னும் 2 நாள் நம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்க சொல். அவனால் 2 கோடி ரூபாய் பிஸ்னஸ் வரப்போகிறது. அவனுக்கு வேண்டியதை ஏற்பாடு செய். முடிந்தால் ஸ்னேகலதாவுக்கு ஃபோன் பண்ணி 2 நாளும் அவனுக்கு கம்பெனி கொடுக்க சொல் என்ற மளமளவென்று உத்தரவு கொடுத்தார். சரிப்பா, ஏன் நிற்கணும், புறப்படு. டாக்டர் வெளியே வரட்டும். வசந்தி என்ன ஸ்டேஜில் இருக்கிறாள் என்று பார்த்துவிட்டு போய் விடுகிறேன். அதிகாலையில் நர்சிங் ஹோம் மெல்ல விழிக்க ஆரம்பித்திருந்தது. பாதி தூங்கி பாதி டியூட்டி பார்த்த நர்ஸுகள் கொட்டாவிகளுடன் ஷிஃப்ட் மாறிக்கொண்டார்கள். அந்த நேரத்துக்கே ஒரு அர்ச்சகர் பிரசாத தட்டுடன் ஒவ்வொரு அறையாய் புகுந்து வெளியேறி கொண்டிருந்தார். காம்பவுண்டுக்குள்ளேயே விநாயகர் கோயில் இருக்கிறது. ராஜகுரு வராந்தாவின் நீளத்தை பல முறை பொறுமையின்றி அளந்தார். மற்ற நாட்களில் இந்நேரம் எழுந்து பங்களாவுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்பார். இப்போது இதயம் அதிவேகமாய் ஓட ஆரம்பித்தது. ஜெயவர்தனன் அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான். தங்கையின் மேல் ஆழமான பாசமுடையவன். முகமெல்லாம் கலங்கி சோர்ந்திருந்தான். தற்செயலாய் மெயின் கேட் பக்கம் ராஜகுரு திரும்பும் போது தன்னுடைய இன்னொரு கார் உள்ளே வருவதை பார்த்தார். அது அம்பாசிடர் வண்டி. வேலைக்காரர்கள் மார்க்கெட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் போக பயன்படுத்தும் வண்டி. வண்டியில் பிரான்சிஸ் இருந்தான். வண்டி நிற்க தாவி குதித்து இவரிடம் வந்து ஒரு காகிதத்தை நீட்டினான். சார், வசந்தி அம்மாவோட பெட்ரூம்ல தலையணைக்கு அடியில் இருந்தது. ராஜகுரு வாங்கி பார்த்தார். தற்கொலை முயற்சிக்கு முன் வசந்தி எழுதிய கடிதம். ஆனால் அவருக்கோ போலீஸுக்கோ எழுதியது அல்ல. டியர் என்று ஆரம்பித்து பிரபுராம் என்பவருக்கு எழுதிய கடிதம். பிரபுராம் ராஜகுருவிடம் பர்சனல் செக்ரட்டரியாய் இருப்பவன். பிரபுராம் ராஜகுருவிடம் பர்சனல் செக்ரட்டரியாக வேலை பார்ப்பவன். வழக்கத்திற்கு மாறாக அதிகாலையிலேயே எழுந்தான். சுகமான ஷேவிங்கை முடித்தான். ஆங்கில தினசரியில் மேட்ரிமோனியல்ஸை கொஞ்சம் ரசித்தான். ஷியாம் பிரசாத் ராத்திரி மிச்சம் வைத்த ஸ்காட்சை அவன்தான் குடித்தான். நல்ல தூக்கம். ஆனால் மாறாக அதிகாலையிலேயே விழித்தெழ செய்துவிட்டது. அதனால் உற்சாகம் கொப்பளித்தது. டேப் ரெக்கார்டரை ஆன் செய்தான். எ உமன் கேம் சேஞ்ச மேல் செலுத்து கொண்ட நரம்புகளில் புதைந்தது. உமன் என்றதும் வசந்தியின் உடம்பு ஞாபகத்திற்கு வந்தது. ரத்தம் ஜிவ்வென்று சூடாகியது. பணக்கார உடம்பு, ஊட்டமுள்ள உணவு, அடக்க மாட்டாத உணர்வு, அலையும் மனசு, எதையும் யாரையும் அனுபவிக்க துடிக்கும் வெறி. 3 மாதத்திற்கு முன் இன்டர்காமில் அழைத்தாள். பிரபு, என்ன செய்றீங்க? ஏன் மேடம், கெஸ்ட் ஹவுஸ்ல யார் இருக்காங்க? டெல்லியிலிருந்து வந்த இன்ஜினியர்ஸ் 11 மணிக்கு புறப்பட்டு விடுவார்கள். இப்ப யாரும் இல்ல. சரி, வாட்ச்மேனை வெளியே 2 மணி நேரம் அனுப்பிட்டு வாங்க, நானும் வர்றேன். பிரபுராமுக்கு புரிந்து விட்டது. இருந்தும் மனசில் கொஞ்சம் பயம் தொற்றி இருந்தது. பயந்தால் எதையும் அனுபவிக்க முடியாது. 10 நிமிஷத்தில் கெஸ்ட் ஹவுஸில் படுக்கை அறையில் ஏசியில் இருந்தார்கள். என்ன பிரபு, உடம்பு இப்படி நடுங்குது? அதெல்லாம் இல்லை மேடம். என்ன வயசாச்சு? 30 மேடம். படிப்பு? பிஏ, எம்பிஏ, பிஎல் எக்ஸாம் எழுதியிருக்க மேடம். பெட்ரூம்ல இன்னும் எந்த எக்ஸாமும் எழுதலை போல இருக்கு. இல்லை மேடம், இப்போ எழுதலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிவிட்டது. அப்புறம் அநேகமாக பல தடவைகளில் அவள் அறையிலேயே சந்தித்தான். நிறைய பணம் கொடுத்தாள், நிறைய தைரியம் கொடுத்தாள், நிறைய சந்தோஷம் கொடுத்தாள். சீக்கிரம் அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி வாங்கி தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாள். அடுத்த பாட்டு ஜான் லெனனின் யூ கான் காஷ்மீருக்கு தாவியது. இன்னும் ராஜகுரு டெல்லிக்கு போவதாக இருக்கிறார். இன்று ராஜகுரு டெல்லிக்கு போவதாக இருக்கிறார். மனோகரனும் ஊரில் இல்லை என்று தெரிந்து வசந்தியை நினைத்து மனசு ஊற ஆரம்பித்தது. குளிக்கலாம் என்ற ஹீட்டரை போட போகும்போது லேசாக மூடியிருந்த கேட்டை இடித்து கொண்டு ஜெயவர்த்தனின் பென்ஸ் முரட்டுத்தனமாய் உள்ளே நுழைந்தது. பிரபுராம் இறங்கி காரிடம் ஓடினான். குட் மார்னிங் சார் என்று வில்லாய் வளைந்தான். அப்பா கூப்பிடுறார், அவசரம், அதான் நானே வந்தேன் என்று ஜெயவர்த்தனன் அவசரப்படுத்தினான்.
ஒன் செகண்ட் சார் என்று உள்ளே ஓடிய பிரபுராம் பேண்ட் சட்டையுடன் ஒரு நிமிஷத்தில் காரில் வந்து ஏறினான். கார் ரிவர்ஸில் சீறி 5 நிமிடத்தில் பங்களாவுக்குள் வந்து 2 பேரும் இறங்கி ராஜகுருவின் தனி அறைக்குள் நுழைந்தார்கள். உள்ளே ராஜகுரு இல்லை. ஜெயவர்த்தனன் கதவை உட்புறமாய் நிதானமாய் மூடிக்கொண்டான். சொல்லி வைத்தாற்போல் உள்ளே இருந்த பாத்ரூமில் இருந்து 2 ஆட்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் உடம்பு எஃகு போல இருந்தது. நாட்ராயன், இவன்தான் பிரபு, நல்லா கவனிங்க, ரத்தம் வரக்கூடாது, ஆனா ஒவ்வொரு எலும்பும் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? சரிங்க. நாட்ராயன் பளிச்சென்ற முட்டியில் ஒரு உதை விட்டான். மழுக்கென்று சத்தம் கேட்டது. பிரபுராம் முறித்து போட்ட குச்சியாய் விழுந்தான். உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்கிற பயல் என்று காரி உமிழ்ந்துவிட்டு ஜெயவர்த்தனன் கதவை திறந்தான். அப்படி உயிர் போய்விட்டால் விமல் நர்சிங் ஹோமுக்கு எடுத்துட்டு போங்க, டாக்டர் கிட்ட சொல்லி இருக்க, மீதி அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்க என்றான் நாட்ராயன் நிதானமாக. ஜெயவர்த்தனன் ரொம்ப அமைதியாக பேசினான். ஆஜானுபாகுவான தோற்றத்திற்கும் பேச்சின் நிதானத்திற்கும் நிறைய இடைவெளி இருந்தது. மனோகரனுக்கு சார்பாகவே பேசினான். கோகிலாவிடம் மரியாதை உள்ளவனாக நடந்து கொண்டான். மாப்பிள்ள, உங்க மேல கோபமாத்தான் இருந்தேன். வசந்தி ஒரே பெண் என்கிறதால ரொம்ப உரிமையும் செல்லமும் கொடுத்து அப்பா வளர்த்துட்டார். நானும் ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருந்தேன். அவளுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நேத்து ராத்திரி தான் தெரிஞ்சது. ரொம்ப கோபப்பட்டேன். ஆனா காலையில வசந்தி பிரபுக்கு எழுதின லெட்டரை பார்த்ததும் தான் உங்களுக்கும் வசந்திக்கும் மனசுலேயும் வாழ்க்கையிலேயும் இடைவெளி இருக்கும்னு தெரிஞ்சது. அதன் எதிரொலியாய்த்தான் கோகிலா கிட்ட ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கன்னு புரியுது. இப்போ நான் உங்க பக்கம், மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, செய்யலாம் என்று ஜெயவர்த்தனன் சொன்னதும் கோகிலாவுக்கு அவன் மேல் மரியாதை இன்னும் கூடியது. பிரபுவை என்ன பண்ணீங்க என்று கேட்டான் மனோகரன். அப்பா ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். 2 ஆட்களை விட்டு தட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் என்ன செய்யணும் ஜெயா? வசந்திக்கு இப்போ பரவாயில்ல, ஆபத்து கட்டத்தை தாண்டியாச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க உடனே வந்து பார்த்தா நல்லா இருக்கும். மனோகரன் யோசித்தான். வசந்தி பிரபுவிடம் கொண்ட உறவு பற்றி தெரிந்த பின் அவள் மேல் இருந்த துளி அன்பு கூட பளிச்சென மறைந்து விட்டது. ஆத்திரம்தான் ஊறிக்கொண்டிருந்தது. அவளை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தாலும் நீங்க வந்து பார்க்கறது நம்ம எல்லோரோட எதிர்காலத்துக்கும் நல்லது மாப்ள என்றான் ஜெயவர்த்தனன். கோகிலா, நீங்களும் சொல்லுங்க என்றான் அவளை பார்த்து. கோகிலா தன் அபிப்பிராயத்தை மனோகரனின் மௌனத்தை மீறி சொல்லக்கூடாது என்று உறுதியாய் இருந்தாள். வெயில் ஏறிக்கொண்டிருந்தது. யாரோ அரப்பு அரப்பு என்று கூவிக்கொண்டு போனார்கள். 11 மணி பேசஞ்சர் வரும் சத்தம் கேட்டது. கோகிலா உள்ளே போய் சாதம் கொதித்து கொண்டிருந்த பாத்திரத்தில் மூடியை கொஞ்சம் திறந்து வைத்துவிட்டு ஸ்டவ்வின் திரியை லேசாக இறக்கிவிட்டு வந்தாள். ஜெயா, என் மனசு ரொம்ப குழம்பி இருக்கு. இப்ப நான் எந்த முடிவு எடுத்தாலும் தவறாத்தான் இருக்கும்னு மனசு சொல்லுது. நம்முடைய பிரச்சனைகள் நமக்குள்ளதான் தெரியும், ஊர் உலகத்துக்கு தெரியாது. வசந்தியை நான் வந்து பார்க்கலைன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னமோ ஏதோன்னு ரகசியமா பேச ஆரம்பிப்பாங்க. அதை நானும் விரும்பல, உங்க அப்பாவும் விரும்ப மாட்டார். ஆனா அதே சமயம் வசந்தியோட சில குணங்களும் பழக்க வழக்கங்களும் தான் மோசம்னு நினைச்சேன். இப்போ ஒழுக்கமும் மோசம்னு தெரியறப்போ என் மனசு அவளை பார்க்க கூசுது. நீங்க மட்டும் என்ன ஒழுக்கம்னு நீ என்ன கேட்கலாம். நான் தவறு செஞ்சா மற்றவங்களும் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. சரிங்க, நீங்க சொல்றது புரியுது. உங்க வேதனை மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க நீங்க வந்து பார்க்கலையேன்னு தப்பாத்தான் நினைப்பாங்க. நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்டவங்க உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அதை குறைச்சிக்காம இருக்கிறதுக்காகவாவது நீங்க வரணும். அப்பாவுக்கு அடுத்து நீங்க தான் அவரோட பொறுப்பை ஏத்துக்க போறீங்க. நிச்சயமா நான் இல்லை, அப்பாவும் அதைத்தான் விரும்புவார். உங்க அப்பா விரும்புறாங்கிறத நான் நம்பல, அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்லை என்ற மனோகரன் வேலைக்கு வெளியே இன்னொரு கார் வருவதை பார்த்தான். ஜெயா, நம்ம அம்பாசிடர் போல இருக்கு. மூவரின் பார்வையும் வெளியே நிலைக்க பிரான்சிஸ் காரில் இருந்து இறங்கினான். என்ன பிரான்சிஸ் என்ற மனோகரன் கொஞ்சம் திகிலுடன் கேட்டான். வசந்தி அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க. உங்களை ஐயா கையோட கூட்டி வர சொன்னாருங்க என்றான் கண்கள் கலங்க. கோகிலா உட்பட எல்லோரும் புறப்படுவதற்கு தயாரானார்கள். 2 வருடத்திற்கு முன் பொட்டல் காடாய் இருந்த பிரதேசம் அது. அதன் சொந்தக்காரர் வாழ்க்கையில் 20 சினிமா கூட பார்த்திருக்க மாட்டார். சினிமா சம்பந்தப்பட்ட சசிதரன் என்ற நண்பர் மந்திரம் போட்டார் போல அவர் சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டால் லட்சங்களாய் மாறி வழிக்கலாம் என்று மோகமூட்டி ஈடுபடுத்தினார். பரம்பரை பணக்காரரான அவர் வரட்டு ஜம்பத்துக்காக
அதில் ஈடுபட்டார். பிரபல டைரக்டருக்கு எடுபிடியாக இருந்த ஆள் ஒருத்தரை இந்திரன் சந்திரன் என்று அறிமுகப்படுத்தி அந்த நண்பர் இவர் படத்தை டைரக்ட் செய்ய ஏற்பாடு செய்தார். அதே போல பிரபல வசனகர்த்தாவுக்கு கதை வசனத்தை பிரதி எடுத்து கொடுத்து உதவிய இன்னொரு எடுபிடியை அந்த படத்தின் கதை வசனகர்த்தா ஆக்கினார். அப்பா அம்மாவுக்கு அடங்காமல் பக்கத்து வீட்டுக்காரருடன் விஜயவாடாவில் இருந்து ஓடி வந்து சென்னையில் சினிமா சான்ஸ் தேடிக்கொண்டிருந்த தன் வைப்பாள் ஒருத்தியை கதாநாயகியாக்கினார் நண்பர். இப்படி அரை வேக்காடு ஆட்களை வைத்து நிறைய செலவு செய்து காஷ்மீர் போய் ஒரு ஷெட்யூல் முடிப்பதற்குள் பரம்பரை சொத்தில் பரம்பரைதான் மிஞ்சியது. படத்தின் மீதியை முடிப்பதற்கு பணம் வேண்டும் என்பதற்குத்தான் தன் சொந்தமான இந்த பொட்டல் காட்டை அவசர அவசரமாக கிரவுண்ட் 3000 என்று விற்றார். பழைய வீட்டையும் விற்று சினிமாவில் போட்டார். மனைவியின் வற்புறுத்தலால் இந்த காட்டில் சின்ன பங்களா கட்டினார். கொஞ்ச நாளில் சினிமா தயாரிப்பும் பாதியாய் நின்றது. அந்த நண்பர் நிறைய பணத்தை அமுக்கிக் கொண்டு தன் வைப்பாள் கதாநாயகியை இழுத்து கொண்டு பம்பாய் போய்விட்டார். இவருடைய உயிரும் அதனால் ஒரு மத்தியானம் அடங்கியது. நல்ல வேளையாக குடும்பம் என்பது இவருக்கு ஒரு மனைவியும் ஒரு பெண்ணும் தான். மிச்சம் மீதி சொத்தில் பெண் தன் பட்டப்படிப்பை முடித்து கொண்டு வேலை தேடும் முயற்சியில் இருக்கும்போதுதான் ராஜகுருவை சந்தித்தாள். வேலை கேட்டாள். ராஜகுரு அவள் சரித்திரத்தை முழுதாக கேட்டார். உன் அப்பா ஒரு வகையில எனக்கு உறவுக்காரர். இந்த காலத்துல படிப்பை வைத்து கொண்டு அலைந்தால் வேலை சீக்கிரம் கிடைக்காது. நீ அழகாய் இருக்கிறாய். அவ்வப்போது நான் சொல்கிறபடி நடந்து கொள். அதில் தப்பில்லை. மேல்நாட்டில் சகஜம். பம்பாய் டில்லியில் இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கேயும் அங்கங்கே பெண்கள் இருக்கிறார்கள். நிறைய பணம் தருகிறேன். அவளுக்கு புரிந்தது. உன் பேர் என்ன சொன்னாய்? ஸ்னேகலதா என்றாள். நைஸ் நேம். நாளைக்கு டில்லியிலிருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒரு செக்ரட்டரி வருகிறார். சாயந்தரமே வந்து அவருடன் இரு. அவர் சொல்றபடி கேள். உனக்கு நம் சிட்டி ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜருக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட் போட்டு தருகிறேன். உடம்பை நன்றாக வைத்துக்கொள். அடிக்கடி பியூட்டி பார்லருக்கு போய் வா. உனக்கு தருகிற சம்பளம் உன் அறிவுக்கு அல்ல, உடம்புக்குத்தான். அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்துத்தான் சம்பள உயர்வும் எதிர்காலமும். புரிகிறதா என்றார் ராஜகுரு அழுத்தமான துணிவுடன். புரிகிறது சார் என்றாள் ஸ்னேகலதா. 2 வருடங்களில் அவள் பல விதங்களில் முன்னேறிவிட்டாள். மனசால், உணர்ச்சியினால், முதிர்ச்சியினால், முக்கியமாக உடம்பினால் யாரை எந்த விதத்தில் திருப்திப்படுத்தலாம் என்று பல முறை ஜெயவர்தனன் ஸ்னேகலதாவை கூட்டிக் கொண்டு பெங்களூர் போயிருக்கிறான். நிறைய பணம் தருவான். கல்யாணம் பண்ணி கொள்வதாய் ஒவ்வொரு ராத்திரியும் சத்தியம் செய்து தந்திருக்கிறான். அவள் நிஜமாக நம்புவாள் தான் ராஜகுருவின் மருமகளாகி பல லட்சங்களுக்கு உரியவளாகி ராஜபோகமாக வாழ வேண்டும் என்ற கனவு கண்டு கொண்டிருக்கிறாள். வசந்தி தூக்க மாத்திரை சாப்பிட்டு நர்சிங் ஹோமில் அட்மிட் ஆன சிறிது நேரத்தில் ஜெயவர்தனன் டிரைவர் அவளை கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொன்னார். என்ன விஷயம் டிரைவர்? அகமதாபாத்திலிருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்கார். அவர் கூட இருக்கணும்னு சின்ன ஐயா சொன்னாருங்க. ஸ்னேகலதா 10 நிமிடத்தில் புறப்பட்டாள். கெஸ்ட் ஹவுஸில் அதிகாலை தனிமை அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. ஷியாம் பிரசாத்தின் அறையின் அழைப்பு மணியை அழுத்தினாள். கதவை திறந்த ஷியாம் பிரசாத் ஸ்னேகலதாவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஸ்னேகலதாவும் அதிர்ச்சி அடைந்தாள். நீங்க சசிதரன் இல்ல? ஆமா என்றார் ஷியாம் பிரசாத். ஒண்ணுமே புரியல. உள்ளவா என்றார் ஷியாம் பிரசாத் என்கிற சசிதரன். சமையலறையில் மாணிக்கம் பிரம்மை பிடித்தாற் போல உட்கார்ந்திருந்தார். காலையில் செய்த டிஃபன் கேட்பாரற்று கிடந்தது. டைனிங் டேபிள் பக்கம் ஒருவர் கூட வரவில்லை. வசந்தியின் தற்கொலை முயற்சி, அவளை நர்சிங் ஹோமுக்கு எடுத்து கொண்டு போன அவசரம், ராஜகுரு அப்போது போனவர், ஜெயவர்தனன் மனோகரனை தேடிக்கொண்டு போன அரை மணியில் அபாய கட்டத்தை தாண்டி விட்டாள் என்று சொல்லப்பட்ட வசந்திக்கு எதிர்பாராத ஹார்ட் அட்டாக். பங்களாவில் கூர்கா தவிர எல்லோரும் போய் பார்த்தார்கள். கம்பெனியின் அத்தனை இந்தியர்களும் அதிகாரிகளும் அடித்து பிடித்து கொண்டு போய் பார்த்தார்கள். வந்தவர்கள் எல்லோரும் கேட்ட ஒரு கேள்வி, மனோகரன் எங்கே? அப்புறம்தான் ராஜகுருவுக்கு உரைத்தது. பிரான்சிஸ், நீ புறப்படு. ஜெயவர்தனையும் காணவில்லை என்று அவசரப்பட்டு அனுப்பி வைத்தார். மாப்பிள்ளை ஐயா எங்க போயிருக்காருன்னு தெரியாதுங்க எஜமான் என்று தயங்கினான் பிரான்சிஸ். அப்போதுதான் மாணிக்கம் ஜாடை காட்டி அவனை அழைத்து கோகிலாவின் ஊரை சொன்னார். 3 மணி நேரத்தில் ஜெயவர்தனன், மனோகரன், கோகிலா, பிரான்சிஸ் எல்லோரும் மின்னல் வேகத்தில் வந்திருந்தார்கள். வசந்தி லேசாக கண் விழித்திருந்தாள். மனோகரன் கையை பிடித்து கொண்டாள்.
ஓரமாய் ஒதுங்கி நின்ற கோகிலாவை புரிந்து கொண்டு கிட்டே அழைத்து இன்னொரு கையில் பிடித்து கொண்டு ரொம்ப நேரம் மௌனமாயிருந்தாள். சிரமப்பட்டு உதட்டை பிரித்து சொன்னாள், மனோ, ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க இஷ்டம் போல சந்தோஷமா இருங்க என்ற கோகிலாவையும் பார்த்து சொன்னாள். அந்த வார்த்தைகளின் கனத்தில் எல்லோரும் உறைந்து போனார்கள். சில நிமிடங்களில் வசந்தி பிரக்ஞை இழந்தாள். எல்லோரும் அங்கே வசந்தியின் அடுத்த கண் விழிப்புக்காக காத்திருக்கையில் மாணிக்கம் இங்கே வந்து சமையலுக்கு ஆயத்தம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் மனசும் சூழ்நிலையும் இருக்கிற நிலையில் எதை சமைப்பது என்று குழம்பி கிடந்தார். என்னையா இப்படி கம்மன் இருந்தா மத்தியான சமையல் ராத்திரிக்கு தான் முடியும் போல இருக்கு என்ற பாகியம் அவரை உசுப்பி விட்டாள். நீ சொன்னியே தண்டவாளத்துல ரயில் போற மாதிரி இங்க நடக்குதுன்னு. இப்ப ரயில் தண்டவாளத்துல இருந்து இறங்கி தலகுப்புற கிடக்குது. கிரேன் கொண்டு வந்துதான் தூக்கணும் போல இருக்கு என்றார் மாணிக்கம் கவலை தோய்ந்த குரலில். இந்த மாதிரி பெரிய இடத்துல பெரிய பெரிய கிரேன் வச்சிருப்பாங்க. ஒரே தூக்குல தூக்கிடுவாங்க. ஒண்ணுக்கும் கவலைப்பட மாட்டாங்க என்றாள் பாகியம் கிண்டலாக. என்ன இருந்தாலும் மனசு கேட்கலையே. நமக்கு சமைக்கிற வேலை. டான்னு 1 மணி நேரத்துல எல்லாருமே வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து என்ன மாணிக்கம் சீக்கிரமா பரிமாறுங்கன்னு சொல்ல போறாங்க. அப்போ உங்க குடும்பத்துக்காக இத்தனை நேரம் கவலைப்பட்டுட்டு இருந்ததுல சமைக்கலைன்னு சொல்ல போறீங்களா? மாணிக்கம் சிரித்து விட்டார். ரொம்ப நியாயம். காலிஃப்ளவரை எடுத்து விஸ்கனு அரு என்றவர் துவரம் பருப்பை மூட்டையில் இருந்து எடுத்தார். ஆமா, கோகிலாங்கிற பொண்ணை பார்த்துருக்கியாயா? என்ன அழகு, என்ன லட்சணம். மனோகரா அப்படி சாதாரண ஆளா என்ன? அந்த பொண்ணை பார்த்தா தப்பான எண்ணமே மனசுல விழலையே. பெரிய ஐயா நேத்து ஊன்னு என்னமா கத்தினாரு. இன்னைக்கு பாரு பனிக்கட்டியாட்டம் உறைஞ்சு போயிட்டாரு. தான் ஆடாட்டியும் சதையாடுமே ஒரே பொண்ணு. ஆனா பொண்ணு செஞ்ச லட்சணம் பாத்தியா? ராஜா மாதிரி புருஷன் இருக்க இந்த பிரபு பையலை பிடிச்சிட்டு. ஆமா, மறந்துட்டேன். பெரிய ஐயா ரூம்ல பிரபுவை அடைச்சு வச்சாங்கல்ல, அவனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்ல தூக்கி படுக்க வச்சு அந்த ஆளுக்கு கொண்டு போனாங்க. அவன் கதை முடிஞ்சாப்புலதான். அப்படின்னா முடிச்சிட்டாங்க. அதான் சொன்னனே ரயில் எக்கச்சக்கமா விழுந்துடுச்சுன்னு. அடப்பாவிகளா என்ற பாகியம் கத்தினாள். வெயில் தகித்து கொண்டிருந்தது. வசந்தி இன்னும் கண் விழிக்கவில்லை. ராஜகுரு சோர்ந்து போய் இயலாமல் பங்களாவுக்கு போய்விட்டார். ஜெயவர்தனன் மட்டும் வசந்தியின் அறையில் உட்கார்ந்திருந்தான். மனோகரன் மெல்ல எழுந்து வெளியேறி ஒதுக்குப்புறமாயிருந்த மர நிழலுக்கு வந்தான். கோகிலா பின் தொடர்ந்தாள். பிரான்சிஸ் ஓடிப்போய் காரை மர நிழலுக்கு கொண்டு வந்தான். உள்ள வந்து உட்கார்ந்து பேசுங்க சார். கோகிலா சூழ்நிலையின் காரணமாய் மனம் அதிர்ந்து போயிருந்தாள். எதிர்காலம் நிதானிக்க இயலாமல் கலங்கி இருப்பது போல் உணர்ந்தாள். அந்த வெயிலின் ஆதிக்கத்தில் மருத்துவமனையில் நடமாட்டம் குறைந்து சோர்வடைந்திருந்தது. மனோகரன் முகம் இறுகி எங்கேயோ தொலை தூரத்தில் மூழ்கி இருப்பது போல உணர்ந்தான். வசந்தியின் முகமும் அவள் சொன்ன வார்த்தைகளும் மனசில் மெல்ல ஆக்கிரமித்து கொண்டன. என்னங்க, ரொம்ப மௌனமாயிட்டீங்க, எனக்கு பயமா இருக்கு என்ற மனோகரனை மெல்ல கலைத்தாள். மனோகரன் சலனம் இல்லாமல் அவளை பார்த்தான். பயமா? என்ன பயம்? இப்படி மனசுல இடி விழுந்தா போல உறைஞ்சு போய் மௌனமா இருந்தா நான் என்ன நினைக்கிறது? நான் இருக்கிறப்போ நீ விபரீதமா எதையும் நினைச்சுக்க வேண்டாம். வாழ்க்கைங்கிறது துணிவுதான். துணியத்தான் வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். என்ன துணிஞ்சிருக்கீங்க? வசந்தியே உன்னை அங்கீகாரம் பண்ணிட்டா. என் மாமனார் வசந்தி பொழைச்சா போதும்னு இருக்கார். நீ யாருன்னு முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆகவே நீ புதுசா இனி அறிமுகமாக தேவையில்லை. சாயந்தரம் உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். தைரியமா இரு. வசந்திக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா காரை அனுப்புறேன், வந்துடு. எனக்கு என்னவோ நீங்க கூட இங்க இருக்கிறது அவ்வளவு சரியில்லைன்னு தோணுது. ஆனா இருக்கணுமே. வாஸ்தவம், நம்ம காப்பாத்திக்கவும் வேணுமே. என்னை யார் என்ன பண்ண போறாங்க? சொல்ல முடியாது. அந்த பிரபுராமை அடிச்சே கொன்னுட்டாங்களாம். ஜெயவர்தனன் கிட்ட பிரான்சிஸ் ரகசியமா சொன்ன விதத்துல புரிஞ்சுகிட்ட. அவன் தற்கொலை பண்ணிட்டான்னு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கியாச்சு. அவன் சொந்தக்காரருக்கு தகவல் போயிருக்கு. இப்படி எல்லாம் பஞ்சமா பாதகம் பண்றவங்க உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ண மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? பண்றவன் உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் பண்ண மாட்டானா? இருந்தாலும் பார்க்கலாம் கோகிலா. நீ சாப்பிட்டுட்டு போய் சாயந்தரமா புறப்படு. இங்க சிட்டியில என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. காலேஜில் கிளாஸ்மேட். நெருங்கிய சிநேகிதி இருக்கா. அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. பார்க்கணும்னு தோணுது. பார்த்துட்டு போயிடுறேனே. அட்ரஸ் சொல்லு, முடிஞ்சா வர சொல்கிறேன். அங்கே இருந்த சின்ன பேப்பரில் எழுதி கொடுத்தாள். இந்த பேரில் எங்கள் சிட்டி ஆஃபீஸில் ஒருத்தி இருக்கா. அவன் உன் சிநேகிதின்னு நினச்சாலே மனசு குமட்டுது. இரு, பிரான்சிஸ் இருந்தால் கூப்பிடுறேன்.
என்றவன் பிரான்சிஸை 5 நிமிடத்தில் கூட்டி வந்தான். பிரான்சிஸ், இந்த அட்ரஸ்ல இருக்கிறவங்க கோகிலாவோட ஃப்ரெண்டாம், பார்க்கணும்னு சொல்றாங்க, கண்டுபிடிச்சு கூட்டி வர முடியுமா என்ற அந்த பேப்பரை கையில் எடுத்தான். அதே சமயம் ஜெயவர்தனன் அங்கு வந்து சேர்ந்தான். உட்கார முடியல மாப்ள. என்ன பிரான்சிஸ் பேப்பர்ல என்ற அட்ரஸை வாங்கி பார்த்தான். மனோகரன் விஷயத்தை சொன்னான். நிஜமாவா என்று ஜெயவர்தனன் ஆச்சரியப்பட்டுவிட்டு, இந்த பெண்ணை பார்த்தே ஆகணுங்களா கோகிலா என்று கேட்டான். ஆமாங்க. பிரான்சிஸ், இது நம்ம ஆபீஸ் ஸ்நேகலதா தான், கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, உடனே கூட்டிட்டு வா என்றான். மனோகரன் கோகிலாவை ஒரு மாதிரியாய் பார்த்தான். ஸ்நேகலதா சசிதரன் என்ற ஷியாம் பிரசாத்துடன் ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். என்ன இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு நீங்க செஞ்சது துரோகம். எப்படி இருக்க வேண்டிய நான் இந்த நிலைக்கு வான்னு கூப்பிட்டா வரவேண்டிய நிலைக்கு வந்திருக்கேன் பாருங்க என்று குமரினாள். நான் உணராம இல்ல ஸ்நேகலதா. இங்கிருந்து பம்பாய் போன நான் கள்ளக்கடத்தலில் லட்சமா சம்பாதிச்சேன். போலீஸ் தொந்தரவு தலை காட்ட ஆரம்பிக்க உடனே பேரை மாத்திக்கிட்டு அகமதாபாத்ல ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு ஷியாம் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் பெரிய சேல்ஸ் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். பக்கத்திலேயே 4 மாடி கட்டிடத்துல அநேகமா இன்ஜினியரிங் சம்பந்தமான எல்லா மிஷின்களுக்கும் ஏஜென்சி எடுத்திருக்கோம். நல்ல வருமானம். பழைய வாழ்க்கையை மறந்துட்டேன். உங்க அப்பா ஞாபகம் அடிக்கடி வரும். இப்போ உனக்கு பெரிய அளவுல உதவி பண்ண சந்தர்ப்பம் வந்திருக்கு. அந்த நடிகையை உங்க கூட கூட்டிட்டு போனீங்களே, அவங்க என்னாச்சு? போன 6 மாசத்துல கழட்டி விட்டாச்சு. உங்களுக்கு கல்யாணம் இன்னும் பண்ணிக்கல. நீ விரும்பினா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னை விட எனக்கு 15 வருஷம் தான் அதிகம் இருக்கும். என் மனசாட்சிக்கு பதில் சொன்னாப்புல இருக்கும். ராஜகுருவோட மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு லட்சியம் மனசு மூலையில குழந்து விட்டு எரியுது. அவரும் சத்தியம் பண்ணியிருக்காரு. சசிதரன் சிரித்தார். அவன் கோடீஸ்வரன். ஓ மாதிரி நிறைய பெண்களுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் பண்ணிட்டு தான் இருப்பான். அதை நம்பாத. எனக்கு 2 3 லெட்டர் கூட கைப்பட எழுதியிருக்காரு. எப்போ? போன வருஷம் அமெரிக்கா ஜெர்மனின்னு 2 மாசம் டூர் போயிருந்தார். அப்ப அங்கிருந்து எழுதினார். அப்படியா? 2 நாள் இங்கிருப்ப. நீ கல்யாணத்தை பத்தி வற்புறுத்தி கேளு. சாதகமா பதில் சொன்னா விட்டுடுவோம். இல்லைன்னா அவன் எழுதின லெட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்ணி சில லட்சங்களை வாங்கிட்டு என் கூட வந்துடு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அமைதியா இருக்கலாம். ஸ்நேகலதாவுக்கு இந்த யோசனை சரி எனப்பட்டது. சரிங்க என்றாள். இன்னைக்கு ராத்திரி எங்கூடவே தங்கிடு என்றார் சசிதரன். எதுக்கு? நீ எதுக்கு இங்க வந்தியோ அதுக்கு. அதுக்கு ராத்திரி வரை காத்திருக்கணுமா? வெரி குட். கதவு சாத்தப்பட்டு உள்பக்கம் பூட்டப்பட்டது. ஆமா, ராஜகுருவோட பொண்ணு வசந்தி தற்கொலை பண்ணிக்க பார்த்தான்னு கெஸ்ட் ஹவுஸ் கூர்க்கா சொல்றான். உனக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. ஆனா அப்படி இருக்கு, காரணம் இருக்கு. அப்படின்னா? ராஜகுருவோட பிஏ பிரபுராமுக்கும் வசந்திக்கும் கனெக்ஷன் இருக்கு. பிரபு சொல்லி இருக்கார். பிரபு எப்படி பழக்கம்? எல்லாம் இப்படித்தான். டைம் கிடைச்சா அவ ரூம்ல தங்குவேன். இந்த விஷயத்த சொல்லி கூட மிரட்டி பணம் கேட்கலாம். அவங்களுக்கும் சில லட்சங்கள் பிரதானம் இல்ல. அந்த சமயத்தில் கதவு தட்டப்பட்டது. இருவரும் விருட்டென எழுந்தனர். ஸ்நேகலதா கதவை திறந்தாள். பிரான்சிஸ், அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பிரபு தற்கொலை பண்ணிட்டாரு. நிஜமாவா? நம்ப முடியலையே. என்னால ஓடத்தான் நம்ப முடியல. உங்களை சின்னையா வர சொன்னாருங்க. ஸ்நேகலதாவுக்கு இந்த அழைப்பு என்னமோ செய்தது. ஜெயவர்தனன் ஏதாவது செய்தாலும் செய்து விடுவார் என்ற மனசு பிரம்மை கொண்டது. நீ போகாத ஸ்நேகலதா என்று சசிதரன் உள்ளிருந்து கட்டளையிடும் குரலில் சொன்னான். அகமதாபாத்தில் இருந்து வந்த இந்த ஆள் தமிழ் பேசுகிறானே என்று பிரான்சிஸ் ஆச்சரியப்பட்டான். ஸ்நேகலதாவை போகாதே என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறானே, இந்த ஆள் யார் என்கிற சந்தேகமும் உறுத்தியது. ஏதோ விஷயம் இருக்கிறது, சின்னையாவிடம் சொல்ல வேண்டும் என்ற முடிவுடன் வெளியேறினான். போகும்போது கூர்காவிடம் 2 பேரையும் வெளியே விடாதே என்று கட்டளையிட்டு போனான். ராஜகுரு சோர்ந்து விட்டார். முந்தின நாளில் இருந்தே மனசுக்கு பிடித்த விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை. வசந்தியை மனோகரன் நடித்து விட்டான். ஒரே பெண். மனோகரனை அவர்தான் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைத்தார். இல்லாவிட்டால் எங்காவது எவளிடமாவது 1000 ரூபாய் சம்பளத்துக்கு அடிமை உத்தியோகம் பண்ணி கொண்டிருப்பான். அந்த எரிச்சலில் தான் விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு தன் வக்கீல்களை கேட்டார். அவர்கள் மறுத்துவிட்டார்கள். சில்வர் ஃபால்ஸ் எஸ்டேட் விஷயமாய் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். சாதகமா பாதகமா என்று தெரியவில்லை. ஷியாம் பிரசாத்துடன் பிசினஸ் பேச முடியவில்லை. வசந்தியின் தற்கொலை முயற்சி, வசந்திக்கும் பிரபுவுக்கும் இருந்த தொடர்புகள், அவனை ஜெயவர்தனன் ஆட்கள் தீர்த்தே கட்டிவிட்டார்கள். அதை தற்கொலை என்று மூடி மறைக்க மேல் மட்டத்தில்
சில லட்சங்களை 1 மணி நேரத்தில் இறைத்தாயிற்று. கோகிலா பற்றிய உண்மைகள். கோகிலாவை வசந்தியே அங்கீகாரம் பண்ணிவிட்டாள். வசந்திக்கு முதல் முறையாக இதய தாக்குதல். தனக்கும் இதய தாக்குதல் வருவது போல் ராஜகுரு உணர்ந்தார். மாணிக்கத்தை கூப்பிட்டு பரிமாற சொன்னார். 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுவிட்டு ஷீவா ஸ்ரீங்கல் பாட்டில் ஒன்றுடன் தன் படுக்கை அறைக்குள் நுழைந்தார். பாட்டிலை உடைத்து 2 உறிஞ்சுவதற்குள் ஜெயவர்தனன் உள்ளே வந்தான். கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிற ஷியாம் பிரசாத் சரியான ஆள் இல்லைன்னு தெரியுது. அவனும் ஸ்னேகலதாவும் கூட்டாளிகள் போல இருக்குன்னு பிரான்சிஸ் சொல்றான். பிரான்சிஸை கூப்பிடு. பிரான்சிஸ் வந்தான். என்ன விஷயம்? அவன் தன் சந்தேகத்தை சொன்னான். அப்படியா? ராஜகுரு சில நிமிடங்கள் யோசித்தார். கோகிலாவும் ஸ்னேகலதாவும் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்களாம் என்று ஜெயவர்தனன் மேலும் சொல்லவும் ராஜகுரு நெற்றியை சுருக்கினார். நீ எப்போதாவது ஸ்னேகலதாவை யூஸ் பண்ணியிருக்கியா என்ற மகனை கேட்டார். ஒரு வினாடி தயங்கிவிட்டு ஆமாம்பா என்றான் மகன். பல முறை இருக்குமா? இருக்கும். ஏன் கேட்கிறேன் என்றால் உன்னிடம் அவள் பேசும்போது பலதரம் பார்த்திருக்கிறேன். முதலாளி தொழிலாளி உறவு அதில் தெரியவில்லை. காதலன் காதலி பாலம்தான் அதிகம் தெரிந்தது. அவளுக்கு ஏதாவது பிராமிஸ் செய்திருக்கிறாயா? கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஒரு கப் காஃபி சாப்பிடுவதற்காக ஹோட்டலையே விலைக்கு வாங்க முடியுமா? நான்சென்ஸ் என்று சீறினார். ஸ்னேகலதாவை தனியாய் கூப்பிட்டு அந்த ஷியாம் பிரசாத் யார் என்று விசாரி. சந்தேகம் வந்தால் சொல் என்னிடம். அவளுக்கும் ஏதாவது வழி பண்ணுவோம். சரிப்பா. ஜெயவர்தனன் வெளியே வந்து போனில் கெஸ்ட் ஹவுஸ் கூர்காவை கூப்பிட்டான். ஸ்னேகலதா இருக்காளா? பார்த்து சொல்கிறேன் சாப் என்றவன் 5 நிமிடம் கழித்து 2 பேரும் இருக்கிறாங்க சாப். அம்மாவை பேச சொல்கிறேன் என்றான். நான் ஸ்னேகலதா சார். உன்னை வர சொல்லி இருந்தனே ஸ்னேகலதா. மிஸ்டர் ஷியாம் பிரசாத் தான் இருக்க சொன்னார் சார். அவர் தமிழ் பேசுகிறாரா? பேசுகிறார் சார். அப்பாவிடம் தான் தென்னிந்தியாவுக்கு வருவது இதுதான் முதல் தடவை என்றாராம் அவர். தெரியல சார். சரி, உனக்கு ஒரு குட் நியூஸ். அப்பா நம் கல்யாணத்துக்கு சம்மதித்து விட்டார். வசந்தி கேஸில் மனம் மாறி இருக்கிறார். உன்னை பார்க்கணும்னு இருக்கிறார். வருகிறாயா? உடனே சார் என்றாள். ஜெயவர்தனன் சிரித்து கொண்டான். வசந்தி விழித்து கொண்டாள் என்ற நர்ஸ் ஒருத்தி ஓடி வந்து சொன்னாள். கோகிலாவும் மனோகரனும் ஓடினார்கள். வசந்தி கண்களில் சோகம் படர நீர் கோர்த்து கொள்ள துவண்டு கிடந்தாள். மனோ என்ற மனோகரனின் கையை பிடித்து கொண்டு அப்பா எங்க என்று கேட்டாள். இப்பதான் வெளியே போனார். உன்னால மிகவும் கலங்கி இருக்கிறார். வர சொல்கிறேன் என்ற பக்கத்தில் இருந்த வீட்டு பணியாளிடம் சொல்லி அனுப்பினான். மனோ, எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. மனசு விபரீதமா முறை இல்லாமல் நடந்து கொண்டேன். கோகிலாவுக்கு எனக்கு வருகிற சொத்தெல்லாம் எழுதி வைக்கப் போகிறேன். வக்கீல் ஏசுதாசையும் வர சொல்லுங்கள். அவசரப்பட வேண்டாம் வசந்தி. உன் உடல் குணமாகட்டும். அதன் பின் எதையும் முடிவு செய்யலாம். நீ அமைதியாயிரு. மனசை கலக்கி கொள்ளாதே என்று அவளை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கையில் டாக்டர் விமலா வந்தார். மிஸ்டர் மனோகரன், வசந்திக்கு உங்கள் அன்புதான் இனி நல்ல மருந்தாக இருக்க வேண்டும். நிச்சயமா டாக்டர். படுக்கையில் கொஞ்ச நாள் கண்டிப்பா இருக்க வேண்டும். இங்கே அட்மிட் ஆன 10 நிமிஷத்தில் அபார்ஷனம் ஆகிவிட்டது. அதன் பின் ஹார்ட் அட்டாக். என் வயசில் இப்படி 3 சிக்கலையும் சேர்ந்து பார்த்ததில்லை. டாக்டர் சேஷகிரியும் நானும் போராடிவிட்டோம். ஊட்டமுள்ள உடம்பு என்பதனால் தான் தாங்கி இருக்கிறது. உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம் டாக்டர். நாம எல்லோரும் கடவுளுக்குத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற டாக்டர் விமலா மனோகரனை தன் அறைக்கு அழைத்து போனாள். இப்போதைக்கு காப்பாற்றி விட்டோம். அவள் மனசுக்கு அதிர்ச்சியாய் ஏதாவது நடந்து விட்டால் அடுத்த அட்டாக் வந்துவிடும். ஜாக்கிரதையாய் இருங்கள். நிச்சயமாய் டாக்டர். ஆமாம், உங்கள் பக்கத்தில் நின்றிருந்தது கோகிலா தானே? யார் சொன்னார்கள் டாக்டர்? நேற்று வசந்தி என்னை கூப்பிட்டிருந்தாள் அல்லவா? அப்போது கோகிலாவை பற்றி சொன்னாள். இப்போது பார்த்தபோது யூகித்து கொண்டேன். அவள் வசந்தியின் நிலை உணர்ந்து வேதனைப்படுகிறாள் டாக்டர். அது இயல்புதானே என்று லேசாய் புன்னகைத்தார் டாக்டர். அந்த புன்னகை மனோகரனை யோசிக்க வைத்தது. உங்களிடம் அவளை பற்றி ஏதோ தகவல் இருக்கிறது என்று நினைக்கிறேன் டாக்டர். கோகிலாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மிஸ்டர் மனோகரன்? ஏழை பெண். அம்மா மட்டும் இருக்கிறார். அப்பா அவளின் சின்ன வயதிலேயே இறந்து விட்டார். அம்மா பெயரில் பேங்கில் பணம் இருக்கிறது. அந்த வட்டியில் குடும்பம் நடக்கிறது. நான் படித்துவிட்டு வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் போது ஒரு பேங்குக்கு இன்டர்வியூவுக்கு போயிருந்தேன். அந்த பேங்கில் தான் அவள் அம்மா பணம் போட்டிருக்கிறார். வட்டி வாங்க அம்மாவுடன் வந்திருந்தாள். அப்போதிருந்து பழக்கம். அப்புறம் காதல். மனைவியாக்கிக் கொள்ள முயன்றேன். அவள்தான் இப்படியே இருந்து கொள்கிறேன் என்று தடுத்து கொண்டிருக்கிறாள். இப்போது ஒரு ரகசியம் சொல்கிறேன். கதவை அழுத்தி மூடுங்கள். மனோகரனுக்கு இதயம் வேகமாய் துடித்தது.
ராஜகுருவின் பெண்தான் கோகிலா. என்ன டாக்டர்? ராஜகுரு கோகிலாவின் அம்மாவை மனைவியின் அந்தஸ்தில் சில வருடம் வைத்து கொண்டிருந்தார். அப்போது பிறந்தவள்தான் கோகிலா. நிறைய பணம் கொடுத்து இந்த விஷயத்தை அமுக்கிவிட்டார். கோகிலாவுக்கும் தெரியாது. கோகிலாவை எங்கே ராஜகுரு பார்த்ததும் புரிந்து கொண்டார். என்னிடமும் சொல்லிவிட்டு போய்விட்டார். உங்களிடமும் சொல்ல சொன்னார் மிஸ்டர் மனோகரன். மனோகரன் நரம்புகள் அதிர மௌனமாய் தலையாட்டினான். ராஜகுரு ஷீவா ஸ்ரீகளை முடித்துவிட்ட தருவாயில் முன்னால் இருந்த சிவப்பு டெலிபோன் அலறியது. நான் ராஜகுரு சார், நான் ராமசுப்பிரமணியம், ஜெனரல் மேனேஜர். பிரபுராம் தற்கொலை பண்ணி கொண்ட விவகாரத்தை யூனியனில் பெரிது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இந்த விவகாரத்தை சிஎம் வரை கொண்டு போவார்கள் போலிருக்கிறது. சாயந்தரம் இது பற்றிய பகிரங்க விசாரணையை கோரி ஊர்வலம் போயிருக்கிறார்கள். போலீஸ் பெர்மிஷன் கேட்க போயிருக்கிறார்கள். அப்படி ஏதாவது விபரீதமாய் நேர்ந்து விட்டால் நமக்கு கெட்ட பேர் வந்துவிடும். தலை தூக்க முடியாது. அப்படியா? யூனியன் தலைவர் சுயம்புலிங்கம் தானே? அவனை என்னுடன் போனில் பேசவை, காத்திருக்கிறேன். 10 நிமிஷத்தில் சுயம்புலிங்கம் பேசினார். சார், நான் சுயம்புலிங்கம். மிஸ்டர் சுயம்புலிங்கம், வசந்தி விஷயமாய் எனக்கு இருக்கும் வேதனை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாய் சார். என் மனசு இன்றைக்கு காலையில் இருந்து அடியோடு மாறி இருக்கிறது. தொழிற்சாலை சம்பந்தமாய் பல தீர்மானங்களை வைத்திருக்கிறேன். முதலில் தொழிற்சங்க தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு பங்களா கட்டித்தரப் போகிறேன். ஆபீஸ் செலவில் உங்கள் வீட்டில் போன் கனெக்ஷன் தர சொல்கிறேன். இனிமேல் முழு நேரமும் தொழிற்சங்க வேலைகளை நீங்கள் செய்யலாம். சம்பளம் ஆட்டோமேட்டிக்காய் வந்துவிடும். வழக்கமான ப்ரமோஷன் காலகாலத்தில் உண்டு. இந்த வருஷத்தில் மறுபடியும் நீங்களே தலைவராக வேண்டும் என்பது என் ஆசை. அதற்காகும் செலவை நான் பார்த்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு காலையில் பிரபுராம் நினைவு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாளைக்கு ஃபேக்டரி, கம்பெனி, ஆஃபீஸ் எல்லாவற்றுக்கும் லீவு விட சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் இன்னும் பல சலுகைகளை அறிவிக்கிறேன். ஆமாம், உங்கள் பெண் படித்து முடித்தாயிற்றா? படிப்பு முடித்தாயிற்று சார். தகுந்த வேலை கிடைக்கவில்லை. ஆனால் நல்ல இடத்தில் மாப்பிள்ளை கிடைத்தார். இப்போது கல்யாணம் பண்ண வசதி இல்லை. யோசித்து கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் என்னிடம் சொல்வதற்கென்ன? உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன்? பிரபுராம் இடத்தில் இப்போது அவருடைய ஜூனியரை போஸ்ட் பண்ணிவிட்டு ஜூனியர் இடத்தில் உங்கள் பெண்ணை அப்பாயிண்ட் பண்ணிவிடலாம். இந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து வர சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை தேவை உள்ள போது கேளுங்கள், தருகிறேன். ரொம்ப நன்றி சார். தெய்வ வாக்கு போல உங்கள் வார்த்தை என் மனசை குளிப்பாட்டுது சார். நோ, இதில் என்ன? அப்போ நாளைக்கு கூட்டத்தை கூட்ட வேண்டிய ஏற்பாடுகளை செய்யட்டுமா சார்? கண்டிப்பாய். உங்களுக்கு வேறு வேலை ஒன்றும் இல்லையே? இருந்தது சார், ஆனால் அது வேண்டாம் என்று கைவிட்டு விட்டேன் சார். ஓகே, நாளைக்கு கூட்டத்தில் சந்திக்கிறோம். கண்டிப்பாய் சார். சுயம்பலிங்கம் போனை வைத்தான். ராஜகுரு மீது இருந்த ஸ்ரீவா ஸ்ரீகளை உபயோகிக்க ஆரம்பித்தார். எந்த காரணம் கொண்டும் போதையில் கூட நிதானமாயிருப்பார். உணர்ச்சியையோ மனசையோ அது பாதிக்காமல் பார்த்து கொள்வார். மறுபடியும் போன் அழைத்தது. சார், நான் சுப்பிரமணியம், ராமசுப்பிரமணியம். சுயம்பலிங்கம் உங்களுடன் பேசிய பின் ஆளே மாறிவிட்டார். போலீஸ் பெர்மிஷனுக்கு போன ஆட்களை திரும்பி வர சொல்லியிருக்கிறார். முதலாளியின் பரந்த மனப்பான்மையை நாம் தான் புரிந்து கொள்ளவில்லை என்று தொழிலாளர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சார். நாய்க்கு எலும்பு துண்டு போட்டால் குறைக்காது. நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடப் போகிறேன். அடுத்த தேர்தலில் சுயம்புலிங்கம் தலைவனாக வராமல் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் இப்போதிருந்தே செய்து கொண்டிரு. நான் பார்த்து கொள்கிறேன் சார். பிரான்சிஸ் மத்தியான சாப்பாட்டை சாப்பிடும்போது மணி 4. ராஜகுருவின் பங்களாவுக்கு பின்புறம் நீளமான தென்னந்தோப்பு. நடுவில் வேலைக்காரர்களுக்கு ஓடு போட்ட வீடுகள். பிரான்சிஸின் குடும்பம் என்பது அவனும் மனைவியும் ஒரே ஒரு பெண்ணும் தான். பெண் ஹாஸ்டலில் படிக்கிறாள். மாதத்திற்கு ஒரு முறை 2வது சனிக்கிழமை சாயந்தரம் வந்துவிட்டு திங்கட்கிழமை திரும்புவாள். இந்த வருஷம் MA முதல் வருடம். நல்ல வளர்த்தி. இளமை இப்போதுதான் நகாசு வேலைகளை முழுதாக செய்ய ஆரம்பித்திருந்தது. ஒரு தேவதையின் அற்புத வடிவம் வர இப்போதே வேண்டிய அறிகுறிகள் நிறைய இருந்தன. அவளுடைய போட்டோ ஒன்றை பிரான்சிஸ் வீட்டின் ஒரு அறையின் மையத்தில் நாயகமாய் மாட்டியிருந்தான். அவன் சாப்பிடும்போது அந்த படம்தான் நேர் எதிரில் கண்ணில் படும். தன் பெண்ணுக்காக நிறைய பிரார்த்தனைகள் செய்து கொள்வான். மீன் பொரியலை கடித்து கொண்டு மோர் சாதத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கையில் அவன் மனைவி கேட்டாள், என்ன பங்களாவில் நேத்திலிருந்து ஒரே கலாட்டாவாம்? கலாட்டானா எந்த அர்த்தத்துல சொல்ற? எஜமானனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனை தான். பணம் உள்ளவங்களுக்கு இப்படி வர்றதும் வழக்கம். உடனே அதை தீர்த்துக்கிறதும் சுலபம். பிரபுங்கிற ஆளை கொன்னே போட்டுட்டாங்களாம். பிரான்சிஸ் சட்டென்று வெடித்தான்.
சீ கழுத, இதையெல்லாம் வெளியே பேசிட்டு இருக்காத. எஜமானன் காதுக்கு போனா குழிய தோண்டி புதைச்சு போடுவாரு. உன் வேலையை பாரு. சாயந்தரம் பொண்ணு வருது, அவளை வச்சுட்டு எதையாவது இப்படி பேசிட்டு இருக்காத. நான் எதுக்கு பேசணும்? நீங்க ஜாக்கிரதையா இருந்தா போதும். ஆ. கையை கழுவி கொண்டு எழுந்தான். வெளியே நிழல் விழுந்தது. யார் என்று பார்த்தான். நாட்ராயன். பிரபுராமை கோழி கழுத்தை திருகியது போல் திருகியவன் மனசில் சுருக்கென்று முடிச்சு விழுந்தது. வாங்க நாட்ராயன் என்றான். பிரான்சிஸ், நான் ஒரு மாசம் ஐயா எஸ்டேட்ல தலைமறைவா இருக்கணும். ஐயாவையும் மீறி எவனாவது போலீஸ்லயோ பெரிய இடத்துலயோ வத்தி வச்சுட்டான்னா வம்பு. உன்னைத்தான் கூட்டிட்டு போக சொன்னாரு ஐயா. அங்க இருக்கிற மேனேஜருக்கு என்னை அறிமுகப்படுத்திட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வந்துடு. இப்ப புறப்பட சொன்னாரு ஐயா. பிரான்சிஸ் இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மறுக்க முடியாது. சீக்கிரம் வா, ஐயா காத்துட்டு இருக்காரு. பிரான்சிஸ் ஓடினான். ராஜகுரு படுத்து கொண்டிருந்தார். 2 காலி பாட்டில்கள் பக்கத்தில் இருந்தன. பிரான்சிஸ், ரொம்ப விசுவாசம் உள்ளவன் நீ. உன்னை நம்பி பல காரியங்களை செய்திருக்க. இப்ப நாட்ராயனை நம்ம சில்வர் ஃபால்ஸ் எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போய் 1 மாசம் இவனை நல்லபடி கவனித்து வைத்துக் கொள்ள சொல். போனில் எஸ்டேட் மேனேஜருக்கு இதையெல்லாம் சொல்ல முடியாது. டாக்ஸி ஒன்று ஏற்பாடு செய்து புறப்படுங்க. முதலாளி என்றான் நாட்ராயன் கரகரப்பான குரலில். என்ன நாட்ராயன்? நீங்க எனக்கு கொடுத்த பணம் 10,000 பத்தாதுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி இன்னொரு விவகாரத்தில் 5,000 தான் கொடுத்தேன். இப்ப 2 மடங்கு. உனக்கு கணக்கு தெரியுமில்ல? உங்களை விட நிறைய தெரியும் முதலாளி எனக்கு. அதிகம் பேச்சு வேண்டாம். எவ்வளவு எதிர்பார்க்கிற? 1,00,000ங்க. ராஜகுரு எழுந்து உட்கார்ந்து கொண்டார். முடியாது. உங்களை சும்மா விட மாட்டேன். அப்படியா? சட்டென்று எழுந்து பக்கத்தில் பீரோவில் இருந்து ரிவால்வரை எடுத்து கொண்டார். மரியாதையா வெளியே போ, சுட்டு பொசுக்கிடுவேன் என்றார் நிதானமாய். நாட்ராயன் ரத்தம் கொதிக்க வெளியே போனான். பிரான்சிஸ், அவனை கூட்டி கொண்டு போக வேண்டாம். அவன் எங்கேயாவது போய் தொலையட்டும். கோகிலா வராந்தாவின் ஓரத்தில் வளர்ந்திருந்த வேப்ப மரத்தின் நிழலில் உட்கார்ந்திருந்தாள். மனோகரன் டாக்டர் விமலாவை பார்த்த பின் முகத்தில் சிறிது மலர்ச்சி பொங்க வசந்தியின் அறையில் இருந்துவிட்டு வெளியே வந்தான். வசந்தி பார்க்க விரும்பியதை ராஜகுருவுடன் சொல்ல போன பணியாள் திரும்பி வந்தான். அவரோடு தனி ரூம்ல இருக்காருங்க. நான் உள்ள இது வரைக்கும் போனதில்லைங்க. உள்ள போய் சொல்ல தோதா மற்ற ஆளுகளும் இல்லைங்க. சமையல்காரரு தான் இருக்காருங்க. சின்னையாவையும் காணோமுங்க என்றான். சரி, நான் பார்த்துக்கிறேன் என்ற மனோகரன் கோகிலாவிடம் வந்தான். கோகிலா, சாப்பிட போகலாம். மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலாக சாயந்தர சாப்பாடு தான். எனக்கு என்னவோ சாப்பிட பிடிக்கலைங்க. அது சரி, வசந்திக்கு பக்கத்துல உனக்கும் ஒரு கட்டில் போட சொல்ல வேண்டியது தான். சாப்பாடு வசந்தி வீட்டில் தானே? பின்ன அங்க வரணும்னா தயக்கமா இருக்கு. உனக்கு வர பூரண உரிமை இருக்கு. நம்ம வண்டி நிக்குது, ஏறு. வசந்தி கிட்ட சொல்லிட்டேன். கோகிலா தயக்கத்துடன் ஏறினாள். பங்களாவுக்குள் நுழையும் போது நாட்ராயன் வெளியேறி கொண்டிருந்தான். என்னங்க, இந்த ஆள் இப்படி இருக்காரு? பார்க்கவே பயமா இருக்கு. ரொம்ப நல்ல ஆளு. நாம சொன்ன வேலையை கச்சிதமா செய்திடுவான். என்ன வேலை? நமக்கு ஆகாத ஆள் ஒருத்தர் தலையை மட்டும் கேள். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டு கையை கட்டி அப்பாவி மாதிரி நிப்பா. அடப்பாவி! உள்ளே டைனிங் டேபிளில் மாணிக்கம் பரிமாறின ஆரிய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு பங்களாவின் உள்ளே அவளுக்கு சுற்றி காட்டினான் மனோகரன். இந்த பங்களாவுக்கு பேர் என்ன தெரியுமா? வசந்த கோகிலம். வசந்தி கோகிலாவும் சேர்த்தா வசந்த கோகிலம் தானே? என்ன எதுக்கு இதில் கனெக்ட் பண்ணுறீங்க? கனெக்ஷன் இருக்கு என்ற மனோகரனை மாடியில் இருந்து இறங்கிய பிரான்சிஸ் அழைத்தான். பெரியய்யா உங்களை கூப்பிடுறாங்க. என்ன மட்டுமா? ஆமாங்க. கோகிலா, வந்துடுறேன். ராஜகுருவின் அறையில் மனோகரன் நுழையும் போது அவர் டாக்டர் விமலாவுடன் போனில் பேசி கொண்டிருப்பது புரிந்தது. விமலா, நான் பக்கத்தில் இல்லைன்னு வசந்தியை கவனமா கவனிக்காம விட்டுடாத. முடிஞ்சா ராத்திரி 8 மணிக்கு வர்றேன். கோகிலாவுக்கு நிச்சயமா பண்ணணும். மனசாட்சி விரோதம் பண்ணிக்க முடியல. பார்க்கலாம். போனை வைத்ததும் வாங்க மாப்ள என்ற எதிரே உட்கார சைகை செய்தார். நேத்து உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தது வாஸ்தவம்தான். ஆனா நீங்க அறியாமலே நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. கோகிலா என்னோட பொண்ணுங்கிற விவரத்தை விமலா சொல்லி இருப்பாங்க. நான் தான் சொல்ல சொன்னேன். பல விஷயங்களையும் தீர்மானங்களையும் யோசிச்சு வச்சிருக்க. நம்ம கம்பெனி குரூப்புக்கு சேர்மன் பொறுப்பை ஏத்துக்கங்க. சொத்துல 4ல் ஒரு பங்கை கோகிலாவுக்கு எழுதி வைக்க போறேன். வசந்திக்கு குணமானதும் கோகிலாவை கல்யாணம் பண்ணிக்கங்க. இதுல சட்ட சம்பந்தமான விஷயத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். கோகிலா இதையெல்லாம் விரும்ப மாட்டா. அவளை கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலாம். அவ அம்மா ரொம்ப தன்மானம் உள்ளவ. அம்மாவை போலத்தான் பொண்ணும். கோகிலாவோட அம்மாவை நான் சொன்னேன்னு நாளைக்கு வர சொல்லுங்க.
சரிங்க. ஸ்நேகலதா பங்களாவுக்குள் நுழையும் போது ஜெயவர்தனன் முன்ஹாலில் உட்கார்ந்திருந்தான். ஃபேக்டரி அதிகாரிகள் சிலர் ஏதோ தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஸ்நேகலதா போர்டிகோவை ஒட்டிய அறையில் காத்திருந்தாள். 1/4 மணி நேரத்தில் ஜெயவர்தனன் வந்தான். ஸ்நேகலதா, அப்பா தன் அறையில் இருக்கார், அப்புறம் பார்க்கலாம், என்னோட கொஞ்சம் வெளியே வா. இருவரும் காரில் சில மைல் தூரம் போய் கிராமமாய் ஆரம்பித்த பகுதிக்குள் நுழைந்தார்கள். இங்க நம்மோட தோட்டம் இருக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். காரை கண்டதும் அகல கேட் திறந்தது. தென்னை மரங்கள் சுற்றிலும் காவல் காக்க சின்ன பங்களா தெரிந்தது. அந்தி நேரத்தில் காற்றின் தனிமையில் அந்த இடத்தின் சூழல் இதமாயிருந்தது. உள்ளே போனார்கள். தோட்டத்துக்கு பொறுப்பாய் இருந்த சின்னசாமியை கூப்பிட்டு 200 ரூபாய் நோட்டை கொடுத்தான். 2 பேருக்கும் சென்ட்ரல் பிரியாணி ஹோட்டல்ல வாங்கிட்டு வா. சின்னசாமிக்கு என்னென்ன வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று தெரியும். உள்ள ஏதாவது இருக்கா? விஸ்கி இருக்குங்க. ஆ. ஸ்நேகலதா உடம்பில் கொஞ்சம் துடிப்பு ஏறியது. நடக்க போவதை உணர்ந்து கொண்டாள். ஸ்நேகலதா, நீயும் அந்த ஷாமும் போட்ட திட்டத்தை சொல் என்றான் திடீரென்று. ஸ்நேகலதாவின் மனசில் பாறாங்கல் விழுந்தது. என்ன திட்டம் சார்? புரியலையே. சி, கழுத என்று சொல்லி கெட்ட வார்த்தை ஒன்றை சேர்த்து கொண்டான். நீ கெஸ்ட் ஹவுஸை விட்டு புறப்பட்ட 3வது நிமிஷமே அந்த ஷியாம நம்ம ஆளுக மடக்கிட்டாங்க. உண்மையை சொல்லிட்டான். ஸ்நேகலதாவின் இதயத்தில் தடக் தடக்கென்று பெரிய ராட்சச இயந்திரங்கள் ஓடின. ஜெயவர்தனன் சொன்னது சாத்தியமாய் இருக்கக்கூடும். அந்த தோட்டத்து பங்களாவில் எந்த கொடூரத்தையும் செய்வதற்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. பிரபுராம் இப்படித்தான் உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்தான். நாளைக்கு அவனுக்கு இரங்கல் கூட்டம் நடக்கப் போகுது என்ற ஜெயவர்தனன் சொல்லிக்கொண்டு மெல்ல அவள் புடவையை இழுத்தான். உன் புடவையிலேயே தூக்கு போட்டு மாட்டி விட்டுட்டு போயிடுவேன், ஜாக்கிரத. ஸ்நேகலதா தான் சசிதரன் என்ற ஷியாம் பிரசாத்துடன் பேசிக்கொண்ட விவரத்தை முழுதாக விவரித்தாள். உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் அறிவு இன்னும் மங்கல. அதுவும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணி அனுபவிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு என்றவன் அவள் உடல் நடுங்க நடுங்க மற்ற ஆடைகளை அவிழ்த்து கொண்டான். என்ன பிளாக்மெயில் பண்றையா நாய என்றவன் உள்ளே இரும்பு லாக்கரில் இருந்து விலை உயர்ந்த கேமராவை எடுத்து கொண்டான். நான் சொல்றபடியே இப்படியே போஸ் கொடு என்றவன் அசிங்கமாய் ஆபாசமாய் போஸ் கொடுக்க சொல்லி வற்புறுத்தி மின்னல் மின்னுவதைப் போல் ஃப்ளாஷ் வெளிச்சமிட படம் எடுத்து கொண்டான். ஒவ்வொரு மின்னல் வெளிச்சமும் அவளுக்கு இடியாக மனதை தாக்கியது. 1/2 மணி நேரத்தில் கேமராவை மறுபடியும் லாக்கரில் வைத்து பத்திரப்படுத்தினான். இந்த வெள்ளை பேப்பர்ல ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடு. மேற்கொண்டு ஏதாவது தகராறு செய்தா உன் ஆபாச படங்களே பேசும். வெளியே நீ தாளகாட்ட முடியாது. ஸ்நேகலதா சொன்னபடி கேட்டாள். பெரிய அழகின்னு நினப்பு உனக்கு. நீ போனா இன்னொருத்தி பிரான்சிஸ் பெண்ணை பார்த்துருக்கியா? உன் இடத்துக்கு அவதான் வரப்போறா. அவ சுண்டு விரலுக்கு உன் உடம்பு ஈடாகாது. ஸ்நேகலதா ஆடைகளை உடுத்தி கொண்டாள். சின்னசாமி வரும் சத்தம் கேட்டது. மூச்சு விடாமல் சாப்பிட்டு விட்டு வீடு போய் சேர் என்றான் ஜெயவர்தனன். நாட்ராயன் போன ஜென்மத்தில் கூட கொலைகாரனாகத்தான் இருந்திருப்பான். அவனுக்கு நினைவு தெரிந்ததில் இருந்தே வம்பு, அடிதடி, மூர்க்கத்தனம் போன்றவற்றில் சந்தோஷமாக ஈடுபட்டான். அதெல்லாம் பிறவி குணம் போல தனக்கு இயல்பாக வருகிறது என்று சந்தோஷப்பட்டான். அவனுடைய அப்பன் என்று சொல்லிக்கொண்ட பேர்வழி தமிழ்நாட்டு சிறைச்சாலைகளை பற்றி சிறந்த ஆராய்ச்சி கட்டுரை எழுதி டாக்டர் பட்டம் வாங்கும் அளவுக்கு சிறைகளிலேயே ஊறிப்போனவன். நாட்ராயன் தன் 22ஆம் வயதில் இருந்து புண்ணிய ஸ்தலங்களை அநேக முறை தரிசித்துவிட்டு வந்திருக்கிறான். ஒவ்வொரு முறையும் புதிய புதிய அணுகுமுறைகளையும் மனத்திண்மையையும் பெற்று வருகிறான். கடந்த 10 ஆண்டுகளில் சில்லறை கொலைகளில் ஈடுபடாமல் சில பணக்காரர்களின் கையாளாக ஏவல் ஆளாக இருந்து நிறைய அடிதடிகளிலும் வன்முறைகளிலும் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கில் சம்பாதித்து உல்லாசமான வாழ்க்கை நடத்தி வருபவன். ராஜகுருவிடமே பல அசைன்மெண்ட்களை செய்து அவருடைய நம்பிக்கைக்கு உகந்த ஆஸ்தான கொலைகாரனாக இருந்து வருகிறான். ஆனால் அவனுக்கும் நல்ல புத்தியை கடவுள் கொடுக்க ஆரம்பித்திருந்தார். நிறைய பணம் கிடைத்தால் வெளி மாநிலம் ஏதாவது ஒன்றில் ஒழுக்கமாக பிழைத்து கொள்வது என்ற முடிவை எடுத்திருந்தான். பிரபுராம் கேஸில் இவன் 1 லட்சம் கேட்டது அவனுடைய தகுதிக்கு சம்மந்தம் இல்லாத தொகை என்று ராஜகுரு கருதி மறுத்து துப்பாக்கியையும் தூக்கிவிட்டது அவனுடைய தன்மானத்தை தூண்டிவிட்டது. இத்தனை வருஷம் பொழைச்ச பேடி பைய மாதிரி மூச்சு காட்டாம ஓடியாந்துட்டியாமே என்று மனசில் நினைத்து நினைத்து கொதித்தான். கடைசியாக ராஜகுருவையே கொன்று விடுவது என்று தீர்மானித்தான். தன் குருவும் சிறையிலேயே 2 கொலைகள் செய்து
ஆயுள் தண்டனை முடிந்து வெளியே இருப்பவனுமான வீரபாண்டிக்காரனிடத்தில் போய் விவரத்தை சொன்னான். இதுக்கு என்ன, பஞ்சாங்கம் பார்க்க ஜோசியக்காரனையா கூப்பிடணும்? டைம் பார்த்து நேருக்கு நேரா வச்சு தீர்த்துட்டு என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம கிட்ட நல்ல வக்கீல் இருக்கானுங்க என்ற வீரபாண்டிக்காரன் உற்சாகம் கொடுத்தான். ராத்திரி இவனும் அவனும் சேர்ந்து அருமையான சாராயம் குடித்துவிட்டு 4-5 கோழிகளை ஜீவனம் பண்ணினார்கள். இதெல்லாம் நம்மளே தயார் பண்ணுவது. ஒரு டம்ளர் குடிச்சா ஆயுசுக்கு மறக்காது. 10 அடி சுவர்னா கூட ஒரே லாவா லாவிடலாம். பெரிய பெரிய ரவுடி எல்லாம் சின்ன பசங்க மாதிரி தெரிவாங்க. வெட்டிட்டு வான்னா கட்டிட்டு வந்துடலாம் என்ற குரு தானே காய்ச்சிய சாராயத்தின் மகிமையை எடுத்து சொன்னான். ஆமா, பூச்சியூர்ல ஒருத்திய வச்சுட்டு இருந்தியே, என்னாச்சு? அந்த டேஷ் எவனோ லாரிக்காரங்கிட்ட ஓடி போனான். சார் தான் போடின்னு விட்டு தொலைச்சிட்ட. சரி, நம்மளை பிடிக்காம அவனை பிடிச்சதுன்னு மறந்துட்ட. இப்போ அவ அக்காளை வச்சிருக்க. இவன் நல்ல டைப்பு. அவ புருஷன் அப்பப்ப நம்ம கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போவான். எப்படியோ ஒருத்தி இருந்தா சரி. இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம புதுப்பாளையம் மைனர் முத்துகிருஷ்ணன் தெரியுமில்ல? அவருக்கு அந்த பிரான்சிஸ் பொண்ணு மேல கண்ணு. கொண்டு வந்து விட்டா எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன்னாரு. எந்த பிரான்சிஸு? ஆமாம்ப்பா, ராசகுருகிட்ட வேலை செய்கிறான்ல, அவன் பொண்ணு. ரொம்ப அழகுன்னு நம் பசங்கள்லாம் சொன்னாங்க. அப்படியா? அந்த மைனரை இப்போ போய் பார்க்க முடியுமா? ஆளை அனுப்புகிறேன், போயிட்டு வா. அந்த பொண்ணு சனிக்கிழமை வந்து திங்கக்கிழமை போயிடும். இப்போ வந்திருக்கோம். பின்ன என்ன காரியத்தை முடி, 10,000 கேளு. பின்ன? நாட்ராயன் எழுந்து கொண்டான். 2வது மாடியில் காற்று சில்லென்று நீந்திக் கொண்டிருந்தது. எதிரே இருந்த தென்னந்தோப்புகளிலிருந்து அது உற்பத்தியாகி அந்த மாடி முழுவதையும் சந்தோஷத்தில் வைத்திருந்தது. 8 மணி இரவில் நட்சத்திரங்கள் சோகையாய் தெரிந்தன. மனோகரன் தன் அறையில் கோகிலாவுடன் இருந்தான். உங்க ரூம் ரொம்ப அழகா இருக்குங்க. உள்ள யாரையும் விடுறதில்ல. வசந்தி கூட ரொம்ப அபூர்வமாத்தான் வருவா. நாங்க பேசுறது மத்தது எல்லாம் அவ ரூம்ல தான். என்ன உள்ள விட்டுருக்கீங்க? உலகமெல்லாம் ஒரு பக்கம், நீ மட்டும் இன்னொரு பக்கம். இந்த வித்தியாசத்தினால தான் ரூம்ல மட்டும் இல்லாம மனசுலையும் உணர்ச்சியிலையும் ஞாபகத்திலையும் காண்கிற கனவுலையும் எல்லா விஷயங்களிலையும் பெரிய இடத்து பிடிச்சிருக்க. இது ஏதோ விதிப்படிதான் அமைஞ்சிருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி நம்மை அறியாமலேயே இந்த காரியத்தை பண்ணி இருக்கோம். என்ன நிரூபணத்தை கண்டுட்டீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னால சில விவரங்களை நீ சொல்லணும். உங்க அப்பா பத்தி விவரமா சொல்லு. இது என்ன புதுசா இருக்கு? கேள்வியெல்லாம் என்பது போல கோகிலா மனோகரனை பார்த்தாள். தப்பா எடுத்துக்காத. நான் கேட்கறதுக்கு காரணம் இருக்கு. பின்னால சொல்றேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.